அப்போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலேவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் அருமை பெரியோர்களே, இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கும் சில பேர்களுக்கு முதுகில் L4 L5 பிரச்சனை வந்து விடுகிறது. அது தவிர சில பேர்களுக்கு தொடை பெரிதாகி இருக்கிறது. தொடை பெரிதாக இருக்கும் பொழுது இடுப்பு பகுதியும் பெரிதாகி இருக்கிறது. அதனால் பந்துக்கிண்ணம் முட்டு சரியாக இயங்குவதில்லை. அதனால் இந்த தொடைப்பகுதியும் இடுப்பு பகுதியிலும் பிரச்சனை வந்துவிட்டால் காலுடைய உயரம் வித்தியாசப்பட்டு விடுகிறது. ஒரு காலுக்கு ஒரு கால் ஹிப்பில் இருந்து அளவு பார்த்தால் 2 இன்ச்சு 3 இன்ச்சு வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் நடக்கும் பொழுது ஒரு நெளிந்து கொண்டு ஏதோ ஒரு இடுப்பிலே ஒரு பெரிய பாரம் இருப்பது போன்று அவர்கள் நடக்கிறதை எல்லாம் பார்க்கலாம். வேகமாக நடக்க முடியாது, ஓட முடியாது, மச்சுப்படி ஏற முடியாத ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். ஏனென்று என்றால் கால் வித்தியாசம், இடுப்பிலே இறுக்கம், அதோடு சதை, இதெல்லாம் அபூர்வமாக சில பேர்களுக்கு வந்து விடுகிறது. இப்பொழுது சமீப காலமாக என்னிடம் வரும் சில பேர்களுக்கு அந்த கால் உயரம் வித்தியாசப்படுகிறது. இதன் காரணமாக ஏதோ அவர்கள் நடக்கும் பொழுது ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் நொண்டி அவர்கள் நடந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ நிறைய அந்த மாதிரி வந்துவிட்டது. அந்த மாதிரியான பிரச்சனைகளை என்ன வழியிலே நீக்கலாம் என்று சில பேர் ஃபோன் பண்ணி கேட்கிறார்கள், கடிதத்தின் மூலமும் கேட்கிறார்கள். நேரிலே குழந்தைகளை கொண்டு வந்து காட்டி அவர்களுக்கு யோகாசன பயிற்சியும் செய்து சரி செய்து கொண்டிருக்கின்றோம். சரியாகிறது. ஆகவே இப்பொழுது இந்த அற்புதமான ஆசனத்தை எனது டி நகர் கிளையினுடைய கிளையினுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள் இப்பொழுது செய்ய போகிறார்கள், பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டுங்கள். நேராக நீட்டணும். கையை முதுகுக்கு பின்பக்கமாக வைத்துக்கொண்டு இடுப்பை தூக்குங்கள். முதல்ல தூக்க, தலையை பின்ன போடுங்க. தலை நல்ல பின்ன போட்டுறணும். இடுப்பை தூக்கி ஒரு வலது காலை தூங்க, அடுத்தால காலை விரைப்பாக தூக்கணும். எவ்வளவுக்கு தலையை பின்னால் போட்டு விட வேண்டும், காலை விரைப்பாக தூக்க வேண்டும். 20 எண்ண வேண்டும். தலையை நிமிராத. எவ்வளவுக்கு காலை விரைப்பாக நீட்ட முடியுமோ அவ்வளவுக்கு நீட்ட வேண்டும். உடல் தூக்கிய கத்திரிக்கோள் ஆசனம். உடல் தூக்கிய கத்திரிக்கோள் ஆசனம். பாகத்தை முன்னால் விட்டு விடலாம். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே உட்காருங்கள். கையை தொடை மீது வைத்து நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். கையை நீட்டி, நன்றாக நீட்டி மூச்சு வாங்க வேண்டும். இப்பொழுது மீண்டும் கையை பின்னால் வையுங்கள். இடுப்பை தூக்குங்கள். நன்றாக தூக்க வேண்டும். இடுப்பை எவ்வளவு கூட உயர தூக்க முடியுமோ தூக்கிக்கிட்டு அந்த ஹிப்பினுடைய அந்த பந்துக்கண்ணு முட்டினுடைய விருப்பினால தான் இதை தூக்க முடியும். இப்பொழுது இடது காலை உயரமாக தூக்குங்கள். உடல் தூக்கிய கத்திரிக்கோள் ஆசனம். இடுப்பை நன்றாக தூக்க வேண்டும். எவ்வளவுக்கு கூட இடுப்பை நன்றாக தூக்குகின்றோமோ அந்த இடுப்பினுடைய இறுக்கம் குறைந்துவிடும். இடுப்பினுடைய இறுக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான்
அந்த காலுக்கு சர்க்குலேஷன் கிடைக்காமல் காலுடைய உயரமே கம்மியாகிறது. மெதுவாக உட்காருங்கள். தொடையிலே கையை வைத்துக்கொண்டு நன்றாக மூச்சை இழுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். அப்படியே பின்பக்கமாக திரும்புங்கள். கையை எப்படி வைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நேர்களே, பின்பக்கமாக இருந்து செய்கிறார்கள். கையை பின்பக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. இப்படி திருப்பி நல்ல தள்ளிவை. அப்போ தான் தூக்க முடியும். இப்போ இடுப்பை உயரமாக தூக்குங்க. முதலில் இடுப்பை உயரமாக தூக்க வேண்டும். தலையை பின்னால் போட வேண்டும். வலது காலை விரைப்பாக தூக்க வேண்டும். சாதாரண மூச்சு. தலை பின்ன போடும். 20 எண்ணிக்கை. இறக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். இது சின்ன ஆசனம், லகுவான ஆசனம். கை பலம் பெறும், கால் பலம் பெறும், பந்துக்கிண்ண முட்டு பலம் பெறும், இடுப்பு பலம் பெறும். L4 L5 உள்ள பிரச்சனைகள் நீங்கும். கீழே மெதுவாக இறக்குங்கள். தொடையிலே கையை வைத்துக்கொண்டு நீண்ட முடிச்சு வாங்குங்கள். கையை பின்னால் தள்ளி வைங்கள். அதே போன்று வைங்கள். உயரமாக தூக்குங்க. நல்ல தூக்கின பிறகு தான் தலையை போடணும். இப்போ இடது காலை தூக்கணும். லெஃப்ட் லெக் should be raised. முட்டு மடங்கக்கூடாது. கரைப்பா காலை இடுப்பை தூக்கணும். நல்ல கையை அமுத்தி காலை அமுத்தினா இடுப்பு தானாக தூக்கிடும். எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். மெதுவாக இறக்குங்க. தொடையில் கை வச்சு நீண்ட மூச்சு வாங்கணும். நல்ல மூச்சு. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நல்ல இடுப்பை உயரமாக தூக்கு. உயரமாக தூக்கணும். தலையை தொங்க போடணும். தலையை தொங்க போடு. வலது கால் தூக்கு. அப்படி தூக்கணும். முடியாவிட்டால் ஆரம்ப கட்டங்களில் இடுப்புக்கு கீழ்ப்பாகத்தில், பட்டைக்கு கீழ்ப்பாகத்தில் 2 தலையணையை வைத்துக்கொண்டு கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் தலையணையை பிருஷ்டபாகத்துக்கு கீழாக வைத்து இந்த ஆசனத்தை செய்யலாம். முட்டு, பாதம், இடுப்பு, பந்துக்கிண்ண முட்டிலுடைய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். தொடையிலே கையை வைத்துக்கொண்டு நீண்ட மூச்சு வாங்க வேண்டும். மூச்சு விடுங்க. கையை பின்னால் வையுங்கள். தூக்குங்கள். நன்றாக தூக்குங்கள். தலையை போட்டுருங்க. இப்போ இடது காலை தூக்கணும். வலது காலை தூக்குனீங்க. இப்போ இடது காலை தூக்கணும். இறக்கக்கூடாது. அப்படியே இருக்கணும். 20 எண்ணிக்கை. மெதுவாக இறக்குங்கள். தொடையில் கை வைங்க. நல்ல மூச்சு இழுங்க. இப்பொழுது அப்படியே திரும்பி இந்த ஆசனத்தை பண்ணணும். இப்போ காலை சேர்த்து நல்ல உடம்பை தூக்கு. உடல் தூக்கிய கத்திரிக்கோள் ஆசனம். வலது கால் தூக்கு. நல்ல ரைட் லெக் நன்றாக தூக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்க. தொடையிலே கையை வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்குங்க. கையை பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது கால் லெஃப்ட் லெக் தூக்க வேண்டும். இடுப்பை நன்றாக தூக்குங்க. தலையை தொங்க போடுங்க. இடது காலை தூக்க வேண்டும். நேர்களை கவனிக்க வேண்டும். பல்வேறு கோணங்களில் இந்த ஆசனம் செய்யப்படுகிறது. இவைகளை செய்வதால் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கி விடுகிறது. புஜபலம் உண்டாகும். கைக்கு பலம் கிடைக்கும். கால் பலம் கிடைக்கும். பந்துக்கிண்ண முட்டு, பிருஷ்டபாகம், L4 L5 உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் இந்த சின்ன ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம்.
உடல் மிகவும் கனமாக இருப்பவர்களுக்கு இடுப்புக்கு அடியில் 2 தலைவணியை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த ஆசனத்தை பழகினாலே உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆரம்ப கட்டத்தில் ஒத்த காலை தூக்க முடியாதவர்கள் காலை தூக்காமலேயே இடுப்பை தூக்கி முதலில் பழக வேண்டும். கையை பின்னால் தள்ளி வையுங்கள். காலை தூக்காமல் கொஞ்ச நாள் பழகிய பின்பு ஒவ்வொரு காலாக தூக்க வேண்டும். இப்பொழுது இடுப்பை தூக்குங்கள். தலையை பின்னால் போட்டு காலை தூக்க வேண்டாம். இடுப்பை நன்றாக உயரமாக தூக்கி நிறுத்துங்கள். தலையை போட்டு கையை அழுத்தி காலையும் அழுத்தி இடுப்பை தூக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் இப்பொழுதுதான் இப்படித்தான் பழக வேண்டும். ஒரு 15 நாள் பழகிவிட்டு அதற்கு பின்னால் ஒவ்வொரு காலாக தூக்கி பழக வேண்டும். மெதுவாக கீழே இறக்குங்கள். தொடையிலேயே கையை வையுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை கையை பின்னால் வையுங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். 2 கைகளையும் தரையிலே வைத்து பின்பக்கமாக வைத்துக்கொண்டு தலையை பின்னால் தொங்க போட்டுக்கொண்டு இடுப்பை முடிந்த மட்டும் உயரமாக தூக்க வேண்டும். தூக்குங்கள். தொடை சதி குறையும். முட்டு வலி, பாதத்தில் வீக்கம், L4 L5 டிஸ்க் பர்லாப்ஸ், பந்துக்கிண்ண மூட்டு இறுக்கம், இவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தினால் நீக்கிக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அழகாக நன்றாக தூக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து வரிசையாக உட்காருங்கள் பத்மாசனத்தில். இது போன்ற ஆசனங்கள் செய்யும் பொழுது முதுகிலே, இடுப்பிலே, கால்களிலே வலி ஏற்படும். வெயிட், தன்னுடைய உடல் வெயிட் மேலே தூக்குவதற்கு காலும் கையும் தான் உபயோகப்படுகிறது. ஆகவே பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தால் கூட இந்த ஆசனம் செய்யும் பொழுது இடுப்பிலே, பந்துக்கிண்ண முட்டில், காலில் கூட லேசால ஆரம்ப கட்டத்தில் வலி ஏற்படும். அதற்கு மாற்று ஆசனமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த கையை பின்னே கட்டி யோகமுத்ரா செய்துவிட வேண்டும். கையை பின்னே கட்டுங்கள். அப்படியே முன்னால் குனிங்க. இந்த அதுக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸாக இதை செய்துவிட்டால் அந்த இடுப்பு, முதுகெலும்பில் ஆரம்ப கட்டத்தில் ஏற்படும் வலிகள் முதுமையாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக நிமிருங்கள். கையை முன்னே நீட்டி நல்லாக முட்டிலே வைத்துக்கொண்டு சின்முத்திரையில் நீண்ட மூச்சு இழுங்கள். நேராக நிமிர்ந்திருங்கள். என் அருமை பெரியவர்களே, இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்கள் முதுகில் எலும்பு, பந்துக்கிண்ண முட்டு, தொடை எத்தனை உறுப்புகளை சரி செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கழுத்து பின்னால் போடப்படுகின்ற காரணத்தினால் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இதில் நீங்குவதற்கு வழிவகை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கே தைராய்டு வந்து விடுகிறது. பெண்களுக்குத்தான் தைராய்டு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இப்பொழுது அபூர்வமாக ஆண்களுக்கும் தைராய்டு பிரச்சனை வருகிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த சின்ன ஆசனங்கள் மூலமாக கழுத்தை பின்னால் போடுகிற காரணத்தினால் அந்த தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் பூரணமாக நீங்கக்கூடிய வல்லமை இந்த ஆசனத்துக்கு உண்டு என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எல்லா தரப்பினர்களும் பழகி தங்களுக்கு உடலிலே ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை நீங்கி என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைதான் சரியானது. நோயின்றி வாழ்ந்திட நல்ல வாழ்க்கை முறை அவசியம். அந்த வகையில் இந்த பகுதியில் மூலிகைகள் பற்றியும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் பார்க்கலாம். மூலிகையை மருந்தாக மட்டுமின்றி உடல் அழகு பெறவும் பயன்படுத்தும் செய்திகளை தாங்கி வருகிறது பல்லாண்டு வாழ்ந்திட.